மாலை போட தன் குடும்பத்தாருடன் சென்றார். அவர் ஊர்ல இருக்க தலைமை காளி மற்றும் சிலர் எல்லாரும் சேர்ந்து வேனில் போய் கோயிலுக்கு சேர்ந்தாங்க. கோயில்ல ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில திரண்டு இருந்தனர். அவர்கள் கூட அவரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. அன்னைக்கு நிறைய பேர் மாலை எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க போகும்ல அவங்களுடைய 5 வயது குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த குழந்தை எல்லாரும் கையில கையுமா இருக்கிறத பார்த்து தனக்கும் மாலை வேணும், மாலை போடணும்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அப்பா அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து தானடா நான் மாலை போடுறேன் வேண்டான்னு சொல்றான். அந்த அம்மாவும் குழந்தை ஆசைப்படுது, ரொம்ப குழந்தை கெஞ்சி கேட்குதுன்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லாரும் ரெட் கலர் மாலை, எல்லோ கலர் மாலைலாம் கண்டிப்பாக போடுவாங்க. அது கூடவே துளசி மாலை 3 மாலையை சேர்த்து போடுறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க படிக மாலையை வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே பொதுவாக தலைமை காளியிடம் போய் தான் மாலை போடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு அவங்களோட அப்பா சும்மா எதர்ச்சியாதான் மாலையை போட்டு, ஏன்னா குழந்தை ரொம்ப அழுது கன்வின்ஸ் பண்ண முடியலன்ட்டு மாலை போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த அம்மனோட அருள் எப்படி இருந்துச்சுன்னா, அம்மன் அன்னைக்கே தீர்மானிச்சுட்டா அந்த குழந்தைய மாலை போட வைக்கணும்னுட்டு. அந்த குழந்தை வாயிலிருந்து வந்தது அந்த குழந்தையோட கருத்து அல்ல, அது அம்மனின் கருத்து. வர வழியில குழந்தைக்கு முடியல, குழந்தை தலையில அம்மன் ஏறி அம்மன் 11 நாள் குழந்தையோடைய உச்சந்தலையில உட்கார்ந்துட்டாள். அந்த குழந்தைக்கு 11 நாள் சாப்பிட முடியல. 11 நாள் குழந்தை வரது இருக்குது, உடம்பு சரியில்லாம ஆகுது, வயிறு வலியில குழந்தை துடிக்குது. 11ஆவது நாள் வரைக்கும் அம்மா அப்பா 2 பேரும் குழந்தைய கூட்டிட்டு போகாத கோயில் இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அன்பர், இப்படி என் குழந்தைக்கு வயிறு வலி வருது, இந்த கோயிலுக்கு குலசைக்கு போயிட்டு வந்தோம், குழந்தைய மாலை போடணும்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்லிட்டாங்க, அது அம்மனின் செயல், நீ அடுத்த வருஷம் மாலை போடு, உன் குழந்தைக்கு எல்லாம் சரியாயிரும். இந்த மாலை போட்ட மாலைய கலத்தி கடல்ல தூர போட்டுட்டு சாமிட்ட வேண்டிட்டு மனசார வந்தியன்னா சரியாயிரும் சொல்றாரு. அதன்படி அவங்களும் 11 நாள் விரதம் இருந்து மாலையை கலத்தி எல்லா சாமிமார்கள் போலவும் கடல்ல போட்டுட்டு வந்ததோட குழந்தைக்கு வயிறு வலியும் சரியாயிட்டு மேல் வருஷம் மாலை போடுறேன்னு சொல்லி வேண்டிட்டு வர்றாங்க.